வந்து சச்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆரியன் நம்ம விஷ்ணு விஷால் அண்ணன் நடித்த இந்த படத்தை வந்து நேற்று பார்த்துட்டு வந்தேன். ஆரியன் இட்ஸ் அ சீரியல் கில்லர் மர்டர் கிரைம் த்ரில்லர் ஸ்டோரி டைரக்டட் பை பிரவீன் கே. நம்ம விஷ்ணு விஷால் அண்ணன், ஸ்ரதா ஸ்ரீநாத் அண்டு ஐஸ்வர்யா சர்மா. ஸோ 2 ஹீரோயின் ப்ளஸ் நம்ம அண்ணன் ஹீரோ. அவர் வந்து ஒரு போலீஸ் காப்பு. அவர் வந்து 6 வருஷமாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் ஆகி அவங்களுக்கு எந்த ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கல. இவர் வந்து வேலை இவர் போலீஸ் டியூட்டி டிசிபி போஸ்ட்டில் இருக்கிறாரு. டியூட்டி ஸோ ஒய்ஃபை கண்டுக்காமல் விட்டுறாரு. ஸோ இவங்களுக்கு டைவர்ஸ் நிலைமையில போய் அதுக்கப்புறம் அந்த டைவர்ஸ் இல்லாமல் மறுபடியும் ஒன்றா வாழ ஆரம்பிக்கிறாங்க. வேலையை அவங்க புரிஞ்சுக்கினாங்க. போலீஸ் வேலை எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு அவங்க ஒய்ஃபு புரிஞ்சு போகிறாங்க. செல்வராகவன் அண்ணன் தான் இதில் மெயின் ஹைலைட்டு. சும்மா தாறுமாறாக நடிச்சிருக்கிறாருங்க. தன் லைஃபோட ஃபெயிலியர், தன் வாழ்க்கையோட ஃபெயிலியரை யாரும் நம்மளோட டேலண்ட்டுக்கு ரெக்கக்னேஷன் பண்ண மாட்டாங்க. எங்கே போனாலும் நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இந்த உலகமே அவரை ரிஜெக்ட் பண்ண நேரத்தில் அவர் ஒரு பப்ளிஷர், இஸ் எ ரைட்டர், புக் ரைட்டர் அவர் இந்த படத்தில். ஸோ திடீர்னு ஒரு டிவி ஷோவில் வராருங்க. ஒரு டிவி ஷோவில் லைவ் டெலிகாஸ்ட்டோட கன் எடுத்துகிட்டு போட்டுன்னு சுடுறாரு. லைவ் டெலிகாஸ்ட் ஒரு சேனல், ஃபேமஸான ஒரு பொருள் அதிகாரம், ஏதோ ஒரு ஃபேமஸான ஒரு டிவி, பிக் டிவிங்கிற ஒரு ஃபேமஸ் டிவியில், அந்த ஃபேமஸ் டிவியில் ஒரு ஃபேமஸான ஷோவில் ஒரு லைவாக வராரு, கன்னை போடுறாரு. ஒரு ஃபேமஸான ஒரு ஹீரோ அந்த படத்திலே ஒரு ஹீரோ வந்து பெரிய ஃபேமஸாக அவரை இன்டர்வியூ எடுக்கும்போது இந்த கேப் ஷோவில் வந்து செல்வராகவனை கன் எடுக்கிறாரு. வாழ்க்கையின ரியாலிட்டி தெரியுமா? தன்னோட சுயநலத்துக்காக இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாம் பண்ணி அவங்கள என்கரேஜ் பண்ணுறீங்க, சப்போர்ட் பண்ணுறீங்க. நம்ம வாழ்வாதாரத்துக்கான, நம்ம வாழ்க்கைக்கு உண்மையாக நல்லது செய்கிறவங்க, நல்ல வேலை செய்கிறவங்க, தூய்மை பணியாளர்கள், மிலிட்ரி மேனு, அதுக்கப்புறம் டீச்சர்ஸு, அதுக்கப்புறம் என்ஜிஓ, க்ரீன் என்விரான்மெண்டல் எந்தூசியாஸ்ட்டு, அதுக்கப்புறம் விமன்ஸ் ஆக்டிவிஸ்ட்டு, சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிஸ்ட்டு, இவங்கெல்லாம் நம்ம நாட்டுக்கு நல்லது பண்ணுறாங்க, இவங்கள நீங்கள் கண்டுக்கவே மாட்டீங்க சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் அண்ணன் வந்து போட்டு தள்ளுவார். ஒரு நாளைக்கு ஒரு கொலை. அந்த கொலை எப்படிலாம் நடக்குது, அந்த சீரியல் ட்விஸ்ட், அந்த கூஸ் பம்ப்ஸ் பிஜிஎம் எல்லாம் சும்மா அடித்து நொறுக்குது. எப்படி ஃபஸ்ட்டே அண்ணன் செத்து போயிடுவார். ஃபஸ்ட்டே செல்வராகவன் அண்ணன் செத்து போயிடுவார். இவர் செத்தும் எப்படி எல்லாரையும் கொலை பண்ணுறாரு தெரில. இவர் செத்து போன பிறகு அடுத்த நாள் லைனாக இவங்க எல்லாரும் சாவறாங்க. ப்ரீ டெலிகாஸ்ட் வீடியோ அவர் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருப்பார் போல் படத்தில். ப்ரீ டெலிகாஸ்ட் வீடியோ இவர் பண்ணி வச்சா அப்படியே முன்னாடியே எல்லாரும் இவர் செத்த பிறகு அந்த வீடியோ ப்ளே ஆகவே எல்லாம் சாவறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. சின்ன படம் தான், 2 hours 17 minutes தான் எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு 1 hourலேயே இன்டர்வல் வந்துடுச்சு. அடுத்த ஒரு 1 hour 10 நிமிஷம் தான். செம கூஸ் பம்ப்ஸாக இருந்தது. இந்த கில்லிங்க, இந்த சீரியல் கில் எல்லாருமே தேடி கண்டுபிடிப்பாங்க. கடைசி வரைக்கும் அவரை கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டே போயிட்டார். ஸோ அதனால தான் இந்த ஆரியன் பேர் வந்தது. இந்த ஆரியன் தான் அவர் எழுதுகிற புக்கு, நம்ம செல்வராகவன் எழுதுகிற இந்த புக்கு கிரைம் மர்டர் ஸ்டோரி தான் இந்த புக்காக எழுதியிருக்கிறாரு. அந்த புக்கு தான் இந்த படமாகவே வந்திருக்கு. ஸோ ஆரியன்னா ஒரு பேர் சாவாங்க. வந்து இவர் அழகர் தான், நம்ம செல்வராகவன் பேர் அழகர் போயிடுவார். 2வது இன்னொரு அசோக், மிலிட்ரி ஆஃபீஸர். 6 ரஷ்யா, அவங்க டீச்சர், கிளாசிக்கல் டான்ஸர். ஏன் ஒரு முஸ்லீம் பொண்ணு வந்து ஹிந்து பரதநாட்டியம் பண்ணுறாங்களே அதுக்கு கடுமையாக எதிர்த்தாங்க. ஸோ ஏன் அப்படிலாம் இல்லை, யாருக்கு என்ன பிடிக்குதோ அவங்க பண்ணுறாங்க. ஏன் முஸ்லீம் பொண்ணு பரதநாட்டியம் ஆடக்கூடாது யார் சொன்னால், இல்லை ஹிந்து பொண்ணுங்க தான் மற்ற டான்ஸ் ஆடக்கூடாது யாரா சொன்னாங்களா? அதான் சொல்கிறவன் சொல்லின்னு தான் இருப்பான். நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும், அவனையும் கண்டுக்கூடாது. ஸோ 6 அந்த டீச்சர் மேடம். ஒய்யில் ஒரு சோஷியல் என்தூசியாஸ்ட், என்விரான்மெண்டல் என்தூசியாஸ்ட் ஒருத்தன் யுவராஜ். ஏல வந்து ஆஷா, அவங்க வந்து டாக்டர், நர்ஸ், அவங்களுக்கு அந்த ரெக்கக்னேஷன் கிடைக்கல. எண்ணில் வந்து தான் நம்பி தான் நம்ம இவர் திருநங்கை அவங்க ஒருத்தவங்க. ஸோ இவங்க எல்லாம் மக்களுக்காக உண்மையாக நல்லது பண்ணுறவங்கள நீங்கள் கண்டுக்காமல் விட்டுறீங்க. தேவையே இல்லாதவங்கள படுத்தி ஃபேமஸ் படுத்தி விட்டுறீங்க அப்படின்னு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் தான் அந்த படம். கடைசியில் செல்வராகவன் அந்த வாய்ஸ் நோட்டில் வீடியோவில் போடுவார், இதனால தான் நான் இப்படி பண்ணுறேன். நம்ம நாட்டுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் என்கரேஜ் பண்ணுறதை விட்டுட்டு யாரோ சுயநலத்துக்காக பண்ணுறவங்கள என்கரேஜ் பண்ணுறீங்க. அந்த ஒரு மெசேஜ் தான் சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ராட்சசன் மாதிரி இல்லைனாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கிரிப்டாக நல்லா இருந்தது. முக்கியமாக ஸ்ரதா ஸ்ரீநாத் அவங்க நல்லா நடிச்சிருந்தாங்க.
அண்ணன் சொல்லவே தேவையில்ல. அண்ணன் விஷ்ணு விஷால் அண்ணன் க்ரைம் ஸ்கிரிப்ட் சீரியல் ஸ்கிரிப்ட்லாம் தூக்கி போட்டு சாப்பிட்ருவாரு. நல்லா வந்து மெயின் என் தலைவன் செல்வராகவன் அண்ணன் தான் வேற லெவல் பிளாஸ்ட் ஆக்டிங். அதுதான் தரம். பாய்.